எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் லைப்ரரி சேனல்ல பார்க்க போற மொழிபெயர்ப்பு கதையின் பெயர் மிஸ்ஸஸ் பாக்லெட்டைட்ஸ் டைகர். எழுதியவர் சாக்கி. இது ஒரு நகைச்சுவான கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதாநாயகி மிஸ்ஸஸ் பாக்லெட்டைட் எப்படியாவது ஒரு புலிய வேட்டையாடி ஆகணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் லூனா பிம்பெட்டன் தான். அவங்க ஒரு அல்ஜீரிய விமானியால விமானத்துல 11 மைல் தூரம் அழைத்து செல்லப்பட்டிருந்தாங்க. இதனால லூனா பிம்பெட்டனுக்கு பேரும் புகழும் கிடைச்சிருந்தது. இத முறியடிக்க ஒரு புலிய வேட்டையாடணும். அந்த வெற்றி செய்தித்தாள்ல வரணும். புலியோட தோலை நடு வீட்டுல மாட்டி வைக்கணும். லூனா பிம்பெட்டன் பிறந்த நாளுக்கு வீட்டுல விழாவை நடத்தி புலி நகத்தால ஒரு அலங்கார பொருளை அவளுக்கு பரிசா கொடுக்கணும். அப்படி செஞ்சா விழா லூனா பிம்பெட்டனுக்காக இருந்தாலும் வர்றவங்க தன்னை பத்தி தான் பெருமையா பேசுவாங்கன்னு பாக்லெட்டைட் திட்டம் போடுறாங்க. இவங்களுக்கு சாதகமா சூழ்நிலையும் ஏற்படுது. பக்கத்து கிராமத்துல ஒரு வயதான புலி சின்ன சின்ன வீட்டு விலங்குகளை வேட்டையாடி மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சு. ரொம்ப வயதான காரணத்தால அதனால காட்டுக்குள்ள மத்த விலங்குகளை வேட்டையாட முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாக்லெட்டைட் அந்த ஊர் மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து தானே அந்த புலிய வேட்டையாடுறதா சொல்றாங்க. வேற யாரையும் விட வேண்டாம், புலிய வேட்டையாட ஏற்பாடு மட்டும் செஞ்சு கொடுங்கன்னு பாக்லெட்டைட் கேக்குறாங்க. அதன்படி ஒரு நாள் இரவு ஆடு ஒண்ணு மரத்துல கட்டப்படுது. தூரத்துல இருந்த மரத்துக்கு மேல மேடை ஒண்ணு உருவாக்கப்படுது. மிஸ்ஸஸ் பாக்லெட்டைடுக்கு துணையா ஊர் மக்கள் சார்பா 1000 ரூபாய் வாங்கின மிஸ் லூயிசா மெப்பன் மேடை மேல இருந்தாங்க. புலி வரத பார்த்த லூயிசா மெப்பன் பாக்லெட்டைடு கிட்ட சொல்ல அவங்களும் துப்பாக்கி எடுத்து சுடுறாங்க. புலி எகிரி குதிச்சு இறந்து போயிடுது. ஊர் மக்கள் மேலம் அடிச்சு கொண்டாடுறாங்க. மேடையில இருந்து இறங்கின பிறகு லூயிசா மெப்பன் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. பாக்லெட்டைட் ஆடதான் சுட்டு இருந்தாங்க. அதுதான் உயிருக்கு போராடிட்டு இருந்தது. புலி துப்பாக்கி சத்தம் கேட்டு வயது முதுமை இதய பலகீனத்தால ஏற்பட்ட அதிர்ச்சியால அது இறந்து போயிருக்கு. ஊர் மக்களுக்கு இது தெரிய வந்தாலும் 1000 ரூபாய் கிடைச்ச சந்தோஷத்துல யாரும் அதை பெருசுபடுத்தல. இதை பயன்படுத்திக்கிட்டு பாக்லெட்டைட் பத்திரிகையாளர்கள் கிட்ட தான் புலிய கொன்னதா சொல்லி விளம்பரம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ செய்தித்தாள்கள்ல இவங்களுடைய புகைப்படம் அதிகமா வர தொடங்குது. இதனால லூனா பிம்பெட்டனுக்கு வருத்தம் ஏற்படுது. பாக்லெட்டைட் ஏற்பாடு பண்ண விருந்துக்கு இவங்க போகல. தனக்கு கொடுத்த புலிநகம் கொண்ட அலங்கார பொருளுக்கு நன்றி கடிதம் மட்டும் எழுதி அனுப்புறாங்க லூனா பிம்பெட்டன். சில நாட்களுக்கு பிறகு லூயிசா மெப்பன் பாக்லெட்டைட் பார்க்க வராங்க. நீங்க புலிக்கு பதிலா ஆடதான் சுட்டிங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளவு வேடிக்கையா இருக்கும்னு கொஞ்சம் நக்கலா லூயிசா மெப்பன் சொல்ல பாக்லெட்டைட் இத கேட்டு அதிர்ந்து போறாங்க. நீ சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்கன்னு இவங்க சமாளிக்க நான் இந்த ரகசியத்தை லூனா பிம்பெட்டன் கிட்ட போய் சொன்னா அவங்க நம்புவாங்கன்னு லூயிசா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. மிஸ்ஸஸ் பாக்லெட்டைட் எதுவும் சொல்ல முடியாம முழிக்க மிஸ் லூயிசா மெப்பன் ரொம்ப சாமர்த்தியமா பக்கத்து தெருவுல இருக்கிற குடிசை விட எனக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு மென்மையா மிரட்டுறாங்க. வேற வழி இல்ல, ரகசியம் வெளியில தெரிஞ்ச அசிங்கம். அதனால கொஞ்சம் பொருட்செலவு அதிகம் செஞ்சு அந்த வீட்டை லூயிசாவுக்கு மிஸ்ஸஸ் பாக்லெட்டைட் வாங்கி கொடுத்துடுறாங்க. தனக்கு கிடைச்ச புது வீட்டுக்கு காட்டு மிருகங்கள்னு லூயிசா மெப்பன் பெயர் வைக்கிறாங்க. அவங்க நண்பர்களுக்கு எப்படி இவங்க இந்த வீட்டை வாங்கி இருப்பாங்கன்னு ஒரே ஆச்சரியம். ஆனா அந்த ரகசியத்தை ரொம்ப பத்திரமா தன்கிட்டயே வச்சுக்கிட்டாங்க மிஸ் லூயிசா மெப்பன். நம்ம கதாநாயகி பாக்லெட்டைட் இனி பெரிய விலங்குகளை வேட்டையாடக்கூடாதுன்னு முடிவு செய்யறாங்க. யாராவது ஏன் வேட்டைக்கு போகலன்னு கேட்டா செலவு அதிகமாகுதுன்னு சிம்பிளா முடிச்சிடுறாங்க. கதைய இதோட முடிக்கிறாரு எழுத்தாளர் சாக்கி. பொய்யால கிடைக்கிற புகழ் நமக்கு நிம்மதியை கொடுக்காது. ஒரு ரகசியத்தை மறைக்கிறதுக்கான விலை சில சமயங்கள்ல ஆரம்ப செலவை விட அதிகமா போகும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழிசை.